ஸ்ட்ராபெரி கொய்யா. ஸ்ட்ராபெரி கொய்யால இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரெட், அதாவது இந்த பழம் வந்து வெளியே ரெட்டாக இருக்கும், உள்ளே வந்து வெள்ளையாக தான் இருக்கும். இப்போ இந்த செடி வந்து நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம இதை வச்சு கிட்டத்தட்ட ஒரு 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 வருஷத்துக்கு மேலே இருக்கும். நம்ம வைக்கும்போது 6 ஃபீட்டில் தான் வச்சோம். இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது ஒரு 10 அடிக்கு மேலே இது நல்லாவே இது வளர்ந்துருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பழம் ஒன்று காய்ச்சிருக்குதுல. ஏற்கனவே நம்ம ஒரு பழம் பறிச்சிருக்கோம். இப்போ இதில் இன்னொரு பழமும் வந்திருக்குது. இருங்க, நான் இதை உங்களுக்கு பறித்து காட்டுறேன். இங்கே பார்த்தீங்களா இப்படி தான் இருக்கும். அதாவது இதுக்கு பேர் ஏன் ஸ்ட்ராபெரி, இதுக்கு பேர் ஏன் ஸ்ட்ராபெரி கொய்யா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராபெரி கலர்லேயே இருக்கும். அதனால தான் இது வந்து ஸ்ட்ராபெரி கொய்யா. பார்த்தீங்களா, பார்க்கவும் ரொம்ப க்யூட்டாக இருக்குது, பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகாகவே இருக்கும். ஆனால் சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். இதோட பராமரிப்புன்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம தரையில் தான் நம்ம வச்சுருக்கோம். இப்போது நம்ம இதுக்கு ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்கா பார்த்தீங்கன்னா நல்ல உரம் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாளைக்கு ஒரு தடவை நல்லா தண்ணியும் விட்டுறோம். ஸோ நல்லா பராமரிக்கிறதுனால மட்டும்தான் ஸ்ட்ராபெரி கொய்யா வந்து இந்த மாதிரி காய்கள் நிறைய எடுக்கும். எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நிறைய பூக்கள் பிஞ்சுகளோட தான் இருக்கவும் செய்யுது. ஆனால் என்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளான்ஸும் என்கிட்ட வந்து அவைலபிள் தான். ஸோ இதுதான் ஸ்ட்ராபெரி கொய்யா, பார்த்துக்கோங்க.